ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம வந்து ப்ரூச்சஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம சேனலில். நான் ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தேன். அது ஃப்ரீயாக தான் கண்டக்ட் பண்ண போகிறேன். ஆனால் கொஞ்சம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஒரு சின்ன அமௌண்ட்டு மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் 2 வீக்ஸ் இது கண்டக்ட் பண்ணுறேன். அதனால் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இதுக்கு என்ன மெட்டீரியல் ஃபஸ்ட்டு வேணும்னு பார்த்துக்கலாம். இதுக்கு இந்த ஸ்ட்ரிங் கம்பின்னு சொல்லுவாங்க, அது ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலரில் இருக்குது ஸ்டாக்கிங் கிளாத்து. அந்த 2 வச்சு தான் நம்ம நிறைய டிசைன்ஸ்லாம் பண்ணுவோம். அது எப்படி அந்த டிசைனை மேக் பண்ணலாங்கிற பார்க்கலாம். இப்போ நான் அந்த ஃபெவிகாலோட மூடி எடுத்திருக்கேன். அந்த ஷேப்புக்கு அதை உள்ளே வச்சுட்டு நம்ம அந்த கம்பியை நல்லா முறுக்கி விட்டோன்னா அது ஒரு ஷேப் நமக்கு என்ன ஆப்ஜெக்டில் வச்சு, அதாவது எந்த பொருளை நம்ம பென்னு மூடியில் அதுக்கப்புறம் இந்த சின்ன பிள்ளைங்க டானிக்கெலாம் கொடுப்பாங்களா, அதோட கேப்பு அதிலெல்லாம் வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். இந்த பாருங்கள், நான் இப்போ அதில் ரவுண்ட் ஷேப்பு நான் பண்ணேன். அந்த மூடி கொஞ்சம் வழுகிட்டே போகுது. அதனால் நீங்கள் வழுகாமல் அந்த ஸ்ட்ரைட்டாக அந்த பீஸ் இருக்கிற மாதிரி உள்ளதை எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி சுற்றுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். அந்த கம்பி எடுத்து அந்த மூடியோட எந்த சைஸுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நேராக வச்சுட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம கையிட்டு முறுக்குனாலே அந்த இது நல்லா நமக்கு முறுக்கிரும். இந்த ஸ்ட்ரிங் கம்பியை நம்ம எப்படி வளைச்சாலும் அது நமக்கு வளைஞ்சு கொடுக்கும். நிறைய கிராஃப்ட் ஐட்டம்லாம் இதில் செய்யலாம். அதனால் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இப்போது எப்படி ஒரு ரவுண்ட் ஷேப்பு மேக் பண்ணுறதுங்கிறத மட்டும்தான் இதில் சொல்லியிருக்கேன். இது பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப லென்த்தியாக நம்ம கீழே முறுக்குறோம் பார்த்திங்களா, அது ரொம்ப லென்த்தியாக விடக்கூடாது. விட்டோன்னா நம்ம கையில் கிராச் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் 2-3 சுற்று மட்டும் லைட்டாக சுற்றினா போதும். திருப்பி ஒரு தடவை நான் இதில் 4 பெட்டல்ஸு மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு ஃப்ளவர் மாதிரி மூடி இழுக்க சுற்றிட்டு அந்த ஒயரை வச்சு சுற்றிட்டு நல்லா நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நிறைய கட்டிங் பிளேடு மாதிரிலாம் இருக்குது. நமக்கு அவ்வளோலாம் நமக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம இதை பண்ணிக்கலாம். வாங்கிறதுக்கு முடிஞ்சால் நீங்கள் அதை வாங்கி அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கட்டர் வச்சு இதை கட் பண்ண முடியாது. அதே மாதிரி சின்ன சிசர் வச்சும் கட் பண்ண முடியாது. பெரிய சிசரை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் இந்த ஒயரை நம்ம கட் பண்ண முடியும். ஸ்ட்ரிங் ஒயரை பாருங்கள், நல்லா பிடிச்சிக்கோங்க. அந்த இது ஷேப் லைன் போட்டிருக்கிறதுனால நகண்டு வருது அந்த மூடியில். நீங்கள் அந்த எடுக்கிற ஷேப்பு இந்த பொருள் அந்த மூடி எப்படி இருக்கணும்னா ப்ளைனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போனா தான் அதில் வச்சா சுருண்டு வழுகிட்டு வராமல் நமக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்ருங்க. ஒரு 2-3 சுற்று மட்டும் சுற்றினா போதும். இதில் நான் 4 பெட்டல் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் 5, 6 அது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பெட்டல்ஸை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சின்ன நூல்கண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நூல்கண்டில் இதை உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இது கரெக்டாக இருக்கும் அந்த இடம். இப்படி வச்சுட்டு அந்த த்ரெட்டை நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக சுருண்டுரும் அந்த கம்பி. அப்படி கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். இதில் நல்லா பெர்ஃபெக்டாக வந்துச்சு. நீங்கள் 2 சுற்று சுற்றிட்டு உருவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சுற்று சுற்றிக்கோங்க. நான் டைட்டாகவே சுற்றினால எடுக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்குது பாருங்கள். 2 சுற்று சுற்றிட்டு டைட் பண்ணும்போது வெளியில் எடுத்துகிட்டு டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக நீட்டாக வந்துடும். அதாவது இந்த நான் முதல்ல சுற்றி காமிச்சதில் பெருசாக வந்திருக்குல்ல அந்த பிசுறு, அந்த கம்பி, அது இந்த சின்ன பிசுறில் வராது. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. இதில் நீங்கள் அந்த எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்ருங்க. அப்போ நமக்கு நீட்டாக அழகாக வந்துடும். கையில் குத்தாது. ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி தான் நம்ம கரெக்டாக சுற்றணும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எடுக்கிற அந்த சுற்றுற மெட்டீரியல் நம்ம கரெக்டாக இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த 4 ரிங்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு அந்த கம்பியை வச்சு. அதை எப்படி இந்த ஸ்டாக்கிங் கிளாத்தை வச்சு நம்ம ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த ஸ்டாக்கிங் கிளாத்து பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதாவது நல்லா விரிஞ்சு கொடுக்கும். அப்படி விரிஞ்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல இதில் ஒரு பீஸ் வாங்கினாலும் நம்ம நிறைய செய்யலாம். பாருங்கள் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு. நல்லா இழுத்து பிடிக்கணும். இழுத்துட்டு நம்ம அந்த ரிங்கை சுற்றணும். அப்படி சுற்றும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த கார்னரில் ஒரு கிளாத் இருக்குன்னா அந்த கிளாத்தோட மினியில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சென்டரில் வச்சிங்கன்னா கிளாத் நிறைய வேஸ்ட் ஆகிரும். அதனால் ஒரு ஓரத்தில் வச்சு நீங்கள் உள்ளே விட்டு மடக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், கிளாத்தோட ஓரத்தை ஒரு எட்ஜ் எடுத்துட்டு அந்த ரிங்கை அந்த கிளாத்துக்கு உள்ளே விட்டு 2 பக்கமும் நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. அந்த கிளாத்தை நல்லா நம்ம இழுக்க நமக்கு இழுத்து அந்த ஷேப்புக்கு தக்கன வந்துடும். வந்ததுக்கப்புறம் அது ஒரு 2 ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அந்த த்ரெட்டை ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதை ரொட்டேட் பண்ணிவிட்டு
நார்மல் ஷூயிங் த்ரெட் இருக்குல்ல, அதை வச்சு நான் உங்களுக்கு தெரியறதுக்காக வேறு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சேம் கிளாத் என்ன கிளாத்தோ அந்த கலர்லேயே நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. அப்போ தான் நமக்கு அதை வெளியில் அசிங்கமாக தெரியாது. ஒரு 5-6 சுற்றிட்டு பூ கட்டுறதுக்கு நம்ம நாட் போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. அல்லது நார்மலாகவே 2-3 சுற்றி நாட் போட்டிங்கன்னா நின்றோம். ஒரு 4-5 ஸ்டிச்சு 4-5 முடிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்து அந்த கம்பி எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க. ரொம்ப கிளாத்தோ இல்லது கம்பியோ தெரிஞ்சிச்சின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பிசுறு ரொம்ப வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா சின்னதாக வச்சுக்கோங்க. அந்த சுற்றுற கிளாத்து பிசுறு இருக்குது பார்த்திங்களா, அது சின்னதாக இருந்தால் பார்க்க அழகாக இருக்கும். பாருங்கள், இன்னொரு தடவை ட்ரை சொல்கிறேன். அந்த ரிங்கை வந்து இந்த ஸ்டாக்கிங் கிளாத்தில் உள்ளே வச்சுட்டு நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. இழுத்து பிடிச்சிட்டு அந்த ஷேப்பு ஃபுல்லாக வர்ற மாதிரி அந்த ரிங் எவ்வளோ பெருசு எடுத்துருக்கீங்களோ அந்த ரிங் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை 2 சுற்றிக்கோங்க. அந்த ஸ்டாக்கிங் கிளாத்தை சுற்றிட்டு அந்த அதுக்கப்புறம் நார்மல் ஷூயிங் த்ரெட் எடுத்து நல்லா 2-3 தடவை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் முடிச்சு போட்டிங்கன்னா அது கரெக்டாக நிற்கும். முடிச்சு ஒரு 2-3 தடவை போட்டுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பிரிஞ்சு வராது. இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நீங்கள் கட் பண்ணிடுங்க. நம்ம நூல் இருந்தாலும் நூலையும் அதை நல்லா கரெக்டாக ட்ரிம் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கட்டரெலாம் யூஸ் பண்ணால் அது வந்து அந்த கம்பி வெட்ட மாட்டேங்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய சிசரே எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. பிசுறு தெரியாமல் முதலே கட் பண்ணிடணும். இப்போ ஒயிட் கலருக்கு நூல் போட்டதுனால எனக்கு வந்து தெரியுது. நீங்கள் சேம் கலர் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், திருப்பி இதே மெத்தடில் தான் நம்ம செய்யணும். இந்த ஸ்டாக்கிங் கம்பியை கிளாத்தும் இந்த கம்பியை வச்சு நிறைய டிசைன், ஹார்ட் ஷேப்பு, பட்டர்ஃப்ளை டிசைன் எல்லாமே பண்ணலாம். இதை வச்சு ரெசின் ஆர்ட் கூட பண்ணலாம். நான் அது வந்து கிளாஸில் எடுக்கும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதை எப்படி பண்ணுறதுன்ட்டு. ரெசின்லேயே நம்ம இது நிறைய ஷேப்பெல்லாம் பண்ணலாம், ஹார்ட் ஷேப்பு அதெல்லாம் பண்ணலாம். உங்களுக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கை சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி நம்ம சென்ட் பண்ணுற வீடியோ பார்த்து நீங்களும் ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணணும். அவ்வளோதான், ஈஸியாக இருக்கும் இந்த ப்ரூச்சஸ்ஸு. இது நம்ம வந்து ஃப்ராகில், ப்ளவுஸில், கிட்ஸோட பட்டு புடவை, பட்டு பாவாடை சட்டையில் எல்லாத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே ப்ரூச் பின்னு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க, சாரியில் நம்ம பின் பண்ணுவோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ஸோட ஷர்ட்டிலலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பிகினராக இருக்கும்போது அந்த கம்பி வந்து நமக்கு அந்த ஷேப்பு வந்து கரெக்டாக வராது. நம்ம போட தான் நமக்கு வரும். அதனால் அது வரலன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக வந்துடும். அந்த ஒரு மெத்தடு தெரிஞ்சிச்சின்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம 4வது பெட்டல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இந்த மாதிரி கிராஃப்ட் ஐட்டம் அப்புறம் ப்ரூச்சஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா என் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ இந்த ஒர்க் பண்ணுறேன். அதனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் வந்து சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு எல்லாமே முடிச்சுட்டு அப்புறம் ஒரே ஒரு 2 ப்ளவுஸும் ஒர்க் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி சென்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நான் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறேன். அதனால் நீங்கள் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 4 பெட்டல் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம சின்ன பெட்டல் ஒன்று ரெடி பண்ணோம் பார்த்திங்களா, அந்த நூல் கண்டில் சுற்றி, அதையும் நான் இப்போ உங்களுக்கு எப்படி சுற்றுறதுன்னு காட்டியிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. அந்த கம்பி வந்து நம்ம சுற்றுற அந்த மூடி வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. அது வழுகிட்டு இருந்தால் அந்த ஷேப் கொஞ்சம் மாறிடும், அதை பார்த்து எடுத்துக்கோங்க. நூல்கண்டு அப்புறம் சில்க் த்ரெட் இருக்கும்ல, அந்த நூல்கண்டில் கூட நீங்கள் சுற்றலாம். அதுலேயும் நீட்டாக வரும். அந்த மாதிரி வழுகிட்டு போகாது, நீட்டாக இருக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக பெர்ஃபெக்டாக இருக்குன்ட்டு. இப்போது இந்த 4 பெட்டலையும் வச்சு ஒரு நம்ம ஃப்ளவர் மேக் பண்ணலாம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ளவர் எந்த ஷேப்பில் வைக்கணுங்கிறத டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 இடத்துல நம்ம 4 லீஃப் வச்சுருக்கிறதுனால 4 மட்டும்தான் இப்போ வைக்க முடியும். நீங்கள் 6 வைக்கலாம், 5 வைக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த கொஞ்சம் வழுகி போனதுனால லைட்டாக ஷேப் மாறுற மாதிரி இருக்குது. அதனால் கரெக்டான அந்த ஆப்ஜெக்ட் என்ன பொருள் எடுக்கிறோமோ
அது வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. இல்லது பிசிறு ரொம்ப அதிகமாக தெரியும். அதை மறைக்கிறதுக்கு நம்ம வேறு ஏதாவது அதில் ஒர்க் பண்ணணும். அதனால் அது கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நார்மல் தையல் தைப்போல் அந்த நீடில் தான் நீடிலும் த்ரெட்டும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வித்தியாசம் தெரிகிறதுக்காக நான் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் சேம் கலர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு பக்கத்துலேருந்து நீடில் எடுத்து அடுத்த பக்கத்தில் ஸ்டிச் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இவ்வளோ ஈஸியாக செய்ய முடியுமானா கண்டிப்பாக செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களாலேயும் முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5-6 ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அது மூவ் ஆகாமல் இருக்கும். நான் ஒரு 3-4 ஸ்டிச் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு 5-6 கொடுத்துக்கோங்க. அந்த மூவ் ஆகாமல் இருக்கும் நல்லா. பாருங்கள், ஒரு 4 ஸ்டிச் நல்லா இப்படி மாற்றி மாற்றி இந்த பக்கத்துலேருந்து எடுத்து அந்த பக்கத்தில் பஞ்ச் பண்ணணும். அவ்வளோதான். ஈஸி தான். அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு பெட்டல் முடிஞ்சது. அடுத்த பெட்டல் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் பாருங்கள். இது வந்து மேலேயும் வைக்கலாம், பக்கத்துலேயும் வைக்கலாம். இதுலேயே நிறைய டிசைன்ஸ் நம்ம பண்ணலாம். எம்போஸ்டாக வைக்கலாம். ஆனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நான் இது ப்ரூச்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போடுற இந்த வீடியோ. நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இந்த ப்ரூச் கிளாஸ் தான். அதனால் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது இப்படி தான் செய்யணுங்கிறதுனால நான் இப்படி உங்களுக்கு காட்டியிருக்கேன். தள்ளியே வச்சு தான் நான் இதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஒரு 6 பெட்டல் ரெடி பண்ணிங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுக்கலாம். இதில் சீக்வென்ஸ் அட்டாச் பண்ணலாம். நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணுங்கள். மெத்தட் தெரிஞ்சிச்சு அதை வச்சு நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணிங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வரலாம். எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன க்ரியேட்டிவிட்டி இருக்கும். அந்த க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் வேறு டிசைனில் இதை மேக் பண்ணலாம். பாருங்கள், இப்போ 3rd பெட்டல் வந்தாச்சு. 3rd கொஞ்சம் தள்ளி தான் நான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரு 5-6 ஸ்டிச்சு கொடுத்துக்கோங்க. இல்லது அது நகண்டு வந்துகிட்டே இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சுக்கெலாம் நம்ம கம்மும் போடக்கூடாது. கம்மு போட்டால் அந்தளவுக்கு நீட்டாக இருக்காது. அதனால் நீங்கள் ஒரு 4-5 தடவை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா நகராமல் மூவ் ஆகாது. நல்லா நீட்டாக நின்றுக்கிடும் அப்படியேன்னு. இப்போ 3 பெட்டலும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த பெட்டலையும் நம்ம இதில் வச்சிடலாம். நம்ம ஷேப் வந்து கரெக்டாக கொண்டு வந்தால் தான் நீட்டாக இருக்கும். இல்லது அது கொஞ்சம் மாறின மாதிரி ஆயிரும். அதனால் பார்த்து மெதுவாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த ஸ்ட்ரிங் ஒயரை யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அந்த ஷேப் கொண்டு வர்றதுக்கு. அப்புறம் ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஒவ்வொரு பெட்டலுக்கும் நீங்கள் ஒரு 5 ஸ்டிச்சாவது மேக்ஸிமம் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அது நல்லா ஸ்ட்ராங்காக நகராமல் இருக்கும் ஒன்றோட ஒன்று. அதனால் 4 ஸ்டிச்சு கொடுத்துக்கோங்க. ஈஸி தான். இந்த பக்கத்துலேருந்து நீடியில் எடுத்து அந்த பெட்டலோட அடுத்த பக்கத்தில் பஞ்ச் பண்ணுறோம். பாருங்கள், உங்களுக்கு புரியும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரொம்ப ஈஸியாக வரும். பாருங்கள், இப்போது நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்தது நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம முடிச்சு போட்டோம் பார்த்திங்களா, அதில் க்ரீன் கலரும் தெரியும். நம்ம என்ன த்ரெட் வச்சுருக்கோமோ அந்த த்ரெட்டும் மேலே சென்டரில் பாருங்கள் தெரியும். இந்த சென்டரில் அந்த பிசிறு தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃப்ளவர் இருக்குது. பிளாஸ்டிக்லேயே யூஸ் பண்ணுறாங்க. ப்ரூச்சஸில் நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து இருக்குது. ஆனால் எல்லாம் ஹை லெவல் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நமக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ அதை அளவாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 5 பெட்டல் உள்ள ஒரு ஃப்ளவர் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளவரை தான் நான் சென்டரில் ஃபிட் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த சென்டரில் வந்து என்னென்னா குந்தன் ஸ்டோன் இருக்கலாம், கிளிப் ஸ்டோன் பண்ணலாம். அது உங்கள் விருப்பம். எது வேணுமோ உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு பேர்ல் பீடு கொடுத்துட்டு சுற்றி காப்பர் பீடு கொடுக்கலாம், இல்லை கோல்டன் கலர் பீடு கொடுக்கலாம், இல்லை சீக்வென்ஸ் கொடுக்கலாம். என்ன வேணும்னாலும் கொடுக்கலாம். நம்ம ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். அது நம்ம சாரீ கலரில் ஒன்று கொடுக்கலாம் அந்த சீக்வென்ஸ் கிடச்சிச்சின்னா. அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஈஸியாக வந்துடும். சென்டர்லேருந்து நீடியில் எடுக்கும்போது பார்த்து எடுத்துகிட்டு அந்த பூவோட சென்டரில் ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அது வழியாக நீங்கள் விட்டு எடுத்துக்கோங்க. இது 6 சைடுமே நம்ம பஞ்ச் பண்ணால் நீட்டாக இருக்கும். நான் இப்போ ஒரு 3 சைடு மட்டும்தான் பஞ்ச் பண்ணி காட்டியிருக்கேன். அதாவது அந்த ஃப்ளவரை லாக் பண்ணுறோம். லாக் பண்ணாமல் இருந்திங்கன்னா அது தூக்குற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 6 பெட்டல் இருக்க இடத்துல ஒரு 3 பெட்டலுக்கு இடையிலையாவது நீங்கள் விட்டு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். இந்த ஃப்ளவரை சுற்றி கூட நீங்கள் ஒரு சுகர் பீடு கொடுத்துக்கலாம். அல்லது இந்த பேர்ல் பீட் இருக்கும் பார்த்திங்களா, ஒயிட்டு, அது கொடுத்துக்கலாம். சீக்வென்ஸ் கொடுக்கலாம். ஃப்ளவர் சீக்வென்ஸே இப்போ சேல் பண்ணுறாங்க. அது கூட கொடுத்துக்கலாம்.
நம்ம சிம்பிளாக எப்படி ஃபஸ்ட்டு நம்ம மேக் பண்ணுறதுங்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் ப்ரூச்சஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து நீங்கள் என் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு சின்ன அமௌண்ட்டு தான், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட்டு நான் கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த கிளாஸை கண்டக்ட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 வீக்ஸ் கிளாஸாக இருக்கும் இது. இ சர்டிஃபிகேட்டும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் இந்த கிளாஸுக்கு. அதனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் ஒரு ஃப்ளவர் சீக்வென்ஸ் கொடுத்து பேர்ல் கொடுத்து நான் அட்டாச் பண்ணிடுறேன். கீழே நம்ம எப்போதும் போடுவோம் பார்த்திங்களா நாட்டு, அந்த சிம்பிள் நாட்டு தான். 2-3 ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு நாட் போட்டிங்கன்னா வந்துடும். நீடிலில் சுற்றிடுங்க, அந்த எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை சுற்றிட்டு நீங்கள் ஒரு முடிச்சு போட்டிங்கன்னா அது நின்றும், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நீட்டாக ஒரு ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இது சாரியில் ப்ளவுஸ்லலாம் நம்ம அட்டாச் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட்டாக யாரெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்களும் கற்றுக்கோங்க. தேங்க்யூ ஆல்.